எல்லாருக்கும் வணக்கம். விதைகள் சேகரிக்கும் முறை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முன்பெல்லாம் கிராமங்கள்ல வந்து ஒவ்வொரு பட்டத்துக்கும் தேவையான காய்கறி விதைகள ஒவ்வொரு வீட்லயுமே சேகரிச்சு வச்சிருப்பாங்க. இப்பலாம் இந்த சேகரிக்கும் முறை வந்து யாருமே இந்த கிராமங்கள்ல ஃபாலோ பண்றது கிடையாது. நேரா கடைக்கு போறாங்க. ஆ அவன் ஏதோ ஒரு சீட் எடுத்து குடுக்குறான். அது வந்து ஹைபிரிட் சீட்ஸா இல்ல ஜெனடிக்கல் மாடிஃபைட் சீட்ஸான்னு எதையும் பார்க்கறது கிடையாது. அது எந்த பட்டத்துல விதைக்கணும், என்ன ரக விதைகள் கூட தெரியாம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விதைகள் தானே, மாறினா என்னன்னு சொல்லிட்டு விடாம, நம்ம அந்த விதைகள் மாறினா வாழ்க்கை முறை மாறும். இல்ல வாழ்க்கை முறை மாறினா வரலாறே மாறும்ன்ற மாரி, நம்ம அத எளிமையா எடுத்துக்காம, நம்ம தோட்டத்துல விளைவிக்கிற காய்கள நம்ம கைப்பட அந்த விதைகள சேகரிக்க வைக்கிற பழக்கத்த நம்ம கத்துக்கணும். நம்ம தோட்டத்துல விளைவித்த இந்த பரங்கிக்காய் தான் இது. அந்த விதைகள வந்து எளிமையா நம்ம எப்படி சேகரிக்கணுன்றது இந்த வீடியோல நம்ம காட்டியிருக்கோம். ஆ தண்ணீல வந்து அலசி ஒரு 2 முறை, 3 முறை அலசினாவே போதும். அந்த விதைகள்ல இருக்க அந்த கசடெல்லாம் போயிடும். பிறகு நம்ம அந்த விதைகள எடுத்து நம்ம வெயில்ல உலர்த்தி சேகரிச்சு வச்சுட்டா, நம்ம எந்த பட்டம் நம்ம பயன்படுத்துறோமோ, அப்பவும் நம்ம எடுத்து அத பயன்படுத்திக்கலாம். ஆ இது போன்ற வீடியோக்கள ஃபாலோ பண்ண நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.